ஸ்கேலெக்ஸ் வியாபார நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கேலெக்ஸ் ப்ளஸ் எக்யூப்மெண்ட் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கேலெக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரோலைசர், ஸ்கேலெக்ஸ் ப்ளஸ் பல்ஸ் டோசர், ஃப்ளோ ஸ்விட்ச், பேக் ஃபில்டர், அப்புறம் கிளாம்ப், அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான கிளாம்ப்பு, அப்புறம் அந்த பல்ஸ் டோசரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு கேனப்பி, இந்த அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க. தரையிலேருந்து ஒரு 8 அடி உயரத்திற்கு அந்த பைப் லைனை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம ப்ரீ ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணுறோம். ப்ரீ ஃபில்டர் ஃபிட் பண்ணும்போது இன்புட்டு அவுட்புட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிட் பண்ணுங்கள். ப்ரீ ஃபில்டருக்கும் எலக்ட்ரோலைசருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 3/4 அடியிலேருந்து 1 அடி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் பேனலுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு தனி ப்ளக் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 பின் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதில் எர்த் கனெக்டிவிட்டி வந்து எர்த் டு நியூட்ரல், அது வந்து உங்களுக்கு பிலோ 5 அந்த ரீடிங்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேலெக்ஸ் ப்ளஸோட இன்ஸ்டலேஷன் ரிப்போர்ட்டில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஆம்ஸ் எவ்வளோ இருக்குன்ற வேல்யூவை நீங்கள் அதில் ஃபீட் பண்ணணும். கஸ்டமரோட மொபைல் நம்பர் அப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் அதில் வாங்கிக்கணும். வாரண்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டும் உதவும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீன்